வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால். மெத்ரா மானியத்தை மனு செய்வதற்கான விளக்கமளிக்கும் கூட்டம் 167 இந்திய தனியார் பாடல் பள்ளிகளுக்கு மெத்ரா முழுமையான ஆதரவு. மெத்ரா மானியத்தை எவ்வாறு மனு செய்வது மற்றும் இதர விதிமுறைகள் குறித்து இங்குள்ள பேரா மாநில செயலகத்தின் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்வில் விளக்கமளிக்கப்பட்டது. இதன் வாயிலாக அக்டோபர் 15ஆம் தேதி நவம்பர் 14ற்குள் விண்ணப்பம் செய்யும்படி மெத்ரா செயற்குழு தலைவர் பிரபாகரன் கூறினார். இன்னைக்கு ரெண்டாவது மாநிலத்தில் பேரா நம்ம இந்த நிகழ்ச்சி செய்கிறோம். மித்ரா மூலியமா மித்ராவின் அனைத்து தலைமைத்துவத்தையும் நம்ம இந்த மாநிலத்துக்கு எல்லா மாநிலத்துக்கும் அனுப்பி நம்ம மித்ராவின் நிதி எப்படி கரெக்டாக மக்களுக்கு போய் சேர்றதுன்னு சொல்லிக் கொடுத்து அவங்க அப்ளிகேஷன்லாம் போடுறது எப்படி டெக்னிக்கலிட்டி, அப்புறம் ஏன் மித்ரா அப்ளை பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகுது, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து மித்ராக்கு நிதியை எப்படி மக்கள்கிட்ட சேர்றதுன்ட்டு நம்ம இந்த லீபாட் ஊர்வசில் சொல்லிக் கொடுக்குறோம். இது ஏன் நடக்குதுன்னா, மித்ராவோட ஃபண்ட் 100 மில்லியன் முழுக்க முழுக்க மக்கள் நன்மைக்கு போய் சேர்கிறதுக்கு அரசாங்கம் கொடுக்குது. பொருளாதாரமும் சரி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சரல், ரிலீஜியஸ், ஹவுசிங், வெல்ஃபேர், இதெல்லாம் நல்லா ஸ்கோப்பும் கவர் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட போய் சேரணுன்னா மக்களை சந்தித்து பேசினா தான் முடியும். நம்ம புத்ராஜாயில் ஏக்கர் ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன செய்யணுன்ட்டு முடிவு பண்ணால் அது கஷ்டம். ஸோ அதனால தான் மித்ராவை சென்ட்ரலைஸாக ஆக்கிறதுக்கு ஸ்டேட் தலைவர்களும் நம்ம சூஸ் பண்ணி அவங்க மூலியமாக நல்ல பாலிசிஸ், நல்ல திட்டங்கள் உருவாக்கி மக்கள்கிட்ட கொடுக்கறது தான் இதோட மெயின் ஐடியா. 2025 ஃபண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ட்டு இன்றைக்கி பேராக்கு நம்ம வந்திருக்கோம். யார் அப்ளை பண்ணுறாங்களோ தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். 15ஆம் தேதி அக்டோபர்லேருந்து 16ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் இந்த போர்ட்டல் திறக்கப்படும். ஒரு மாதம் மட்டும்தான். இந்த ஒரு மாதம் போர்ட்டல் திறக்கிறதுல எந்தெந்த என்ஜிஓஸ், ஃபவுண்டேஷன், கம்பெனிஸ், ட்ரைனிங் கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண போகிறீங்களோ தாராளமாக போர்ட்டலில் எல்லா ஸ்கோப், எல்லா ரெகுலேஷன்ஸும் இருக்கும். அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி தாராளமாக நீங்கள் போடலாம். மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரியணுன்னா எங்கள் மித்ரா ஆன்லைன் போர்ட்டல் திறந்தானே அதில் உள்ள ரெகுலேஷன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஆண்டில் 72 நாடாளுமன்ற தொகுதிகளில், அதாவது அதிகமான இந்தியர்கள் உள்ள தொகுதிகளுக்கு மானியத்தை மித்ரா வழங்கியது. அந்த மானியங்கள் அத்தொகுதிகளில் வசிக்கும் B40 இந்தியர்களின் தேவையை பூர்த்தி செய்யப்பட்டது. 72 இந்தியன் கான்ஸ்டிடியூன்சிக்கு நாங்கள் மித்ரா 1 லட்சம் சொல்லி கொடுத்துருந்தோம், 100,000. அந்த திட்டம் இந்த வருஷம் நம்ம அது அப்ரூவல் கிடைக்கல. பிரதமர் எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் நிதி வழங்கியிருக்காரு. அதிலே யூஸ் பண்ணுறதுக்கு அவர் ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் அந்த ஃபண்டிங் மெயின்லி எதுக்குன்னா இந்திய சமுதாயத்துக்கு போய் சேரணும். ஸோ நாங்கள் கவர்மெண்ட் ஏஜென்சி மூலிமா அதே மாதிரி திட்டத்தை நிறையா உருவாக்கி நம்ம வச்சுருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்த பார்லிமெண்ட் செஷனை நம்ம பார்த்து என்னென்ன திட்டங்கள் அவங்க மூலிமா கொண்டு போய் கொடுக்க முடியுமோ நம்ம கொண்டு போய் சேர்றோம். அது கொடுக்க முடியாதுன்னு இல்லை, எங்களுக்கு நிதி பற்றாக்குறையினால தான் எங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ ஆகுது. தற்போது இந்நாட்டில் உள்ள 167 இந்திய பாடல் பள்ளிகளுக்கு மெத்ரா நேரடியாக உதவி வழங்கி வருகின்றது. தமிழ் பள்ளிகளில் செயல்படும் பாடல் பள்ளிக்கு அரசாங்கம் உதவி வருவதால் மெத்ராவின் உதவி தனியார் தமிழ் பாடல் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் மெத்ரா நிர்வாகத்தை சீரமைக்கும் பொருட்டு மாநில செயற்குழு நியமனம் செய்யப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பேரா மாநில மெத்ரா ஒருங்கிணைப்பாளராக புத்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் நியமனம் செய்யப்பட்டதாகவும் உறுதி கடிதம் வழங்கப்பட்டதாக பிரபாகரன் குறிப்பிட்டார். இச்சந்திப்பில் பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன், பொந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் மற்றும் இயக்கங்களின் பேராளர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம பேராக் மாநில செயலக கட்டடத்தில் இருக்கிறோம். என்னுடன் மித்ராவோட செயற்குழு தலைவர் திரு பிரபாகரன் பரமேஸ்வரன் இருக்கார். பிறகு புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் அவர்களும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. கூடுதலாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு செயற்குழு தலைவரை நியமித்து அந்த செயற்குழு தலைவர் மூலமாக அந்தந்த மாநிலங்களில் இருக்க இந்தியர்களோட பிரச்சனையை அறிந்து அதை எப்படி நாடுவது என்ற திட்டத்தில் தான் இப்போ இறங்கியிருக்காங்க. இதை பேராக் மாநிலம் வரவேற்குது. ஆட்சிக்குழு உறுப்பினர்ன்ற முறையில் பேராக் மாநிலத்தில் அனைத்து
உதவிகளும் ஒத்துழைப்பும் வழங்கப்படும். உதாரணத்துக்கு நிலம், ஒரு சிறிய நிலம், அங்கே விவசாயம் செய்ய விரும்பும் இந்தியர்களுக்கு நிலம் வழங்குதல், அந்த மாதிரி திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. நல்ல திட்டம். அது நிச்சயமாக பேராக் மாநிலம் ஆராயும். அப்படி அது மூலமாக இந்திய இளைஞர்களுக்கு நன்மை அளிக்கும்னா அது செய்வதில் பேராக் மாநிலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அது ஒன்றாவது. இரண்டாவது அந்த செயற்குழு உறுப்பினர் தான் இன்றைக்கு கடிதம் வழங்கப்பட்டிருக்கு திரு பிரபாகரன் மூலமாக. அதாவது மாண்புமிகு துளசி மனோகரன் இதை செயற்குழு தலைவராக பேராக் மாநிலத்தில் நியமிச்சிருக்காங்க. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. என்னோட அலுவலகம் அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுக்கும். பேராக் மாநிலம் ஸ்லாங்கோர், நகரி செம்பிலான், பினாங் மாநிலம் மாதிரி அதிகமான இந்தியர்கள் வாழும் ஒரு மாநிலம். 13% இந்தியர்கள், 13 அல்லது 4 லட்சம் இந்தியர்கள் பேராக் மாநிலத்தில் இருக்கிறாங்க. இவர்களுக்கு பேராக் மாநிலம் மட்டுமல்ல, மித்ராவும் மற்ற அரசாங்க இலாக்காக்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். முத்தமிழ் முருகன் மாநாட்டில் கணினி தமிழ் உருமாற்றத்தை கொண்டு வந்தது. அண்மையில் முத்தமிழ் முருகன் மாநாடு முதலாக தமிழ்நாட்டில் பழனியில் தமிழ்நாட்டு அரசின் ஆதரவில் நடத்தியது. இம்மாநாட்டில் மலேசியாவை பிரதிநிதித்து பேராளர்கள் கலந்து கொண்டனர். அந்த வரலாற்று பூர்வ மாநாட்டில் தமக்கு கந்த புராண கட்சியப்பர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டதாக பேராசிரியர் டாக்டர் ஜெயபாலன் கூறினார். முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு மலேசியாவிலிருந்து முருகபக்தி பேரவையின் மூலமாக கிட்டத்தட்ட 28 பேர் சென்று வந்தோம். அந்த மாநாடு மிக சிறப்பாக 2 நாள் மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. அதோடு முருகன் அறுபடை வீடுகளில் 3 படை வீடுகளுக்கும் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த மாதிரி வழிபாட்டு தலங்களையும் நம்முடைய முருகபக்தி மாநாட்டோடு சேர்த்து அதையும் பார்த்து வந்தோம். அதை ஒட்டி இன்றைக்கு ஒரு கலந்துரையாடலும் முருகபக்தி மாநாட்டில் நமக்கு கந்தபுராண கச்சியப்பர் விருது என்ற ஒரு விருதும் கிடைத்தது. அதை ஒட்டிய பாராட்டு விழாவும் இன்றைக்கு நடைபெற்றது. இந்த மாநாடு தமிழக அரசின் முயற்சியில் மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக கிட்டத்தட்ட 15,000 பேராளர்களை கொண்ட ஒரு பெரும் மாநாடாக நடைபெற்றது. முத்தமிழ் முருகன் என்ற சொல்லுக்கு ஏற்ப இசை, இயல், நாடகம் என்று 3 வழிகளிலும் முருக வழிபாட்டை எப்படியெல்லாம் சேர்க்கலாம் என்பதை இந்த மாநாட்டில் காண்பித்தார்கள். அதோடு சேர்த்து புதுமையாக 3 தமிழ் என்று சொல்லுவோம், 4வதாக கணினி தமிழில் முருகனை எப்படியெல்லாம் ஆற்றுப்படுத்தலாம் என்று இந்த மாநாட்டில் 3D 4D என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி கணினி தமிழில் முருக வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அந்த பேராளர்களை எல்லாம் அழைத்து சென்றது ஒரு புதுமையான ஒன்றாக இருந்தது. இந்த கலந்துரையாடல் மற்றும் பாராட்டு விழா முதல் முறையாக தமிழகத்தின் பழனியில் சிறப்பாக நடைபெற்ற முத்தமிழ் முருகனின் மாநாடு குறித்த கலந்துரையாடல் மற்றும் பாராட்டு விழா நிகழ்வை டத்து செல்லையா தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டதற்கு அனைத்து தரப்பினருக்கும் அவர் நன்றி கூறிக்கொண்டார். இம்மாநாட்டில் கணினி தமிழ் வாயிலாக 6 படை வீடுகளுக்கு பேராளர்கள் அழைத்து செல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாநாட்டை மிக சிறப்பாக வழி நடத்திய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு ஐயா அவர்களை இந்த வேளையில் மலேசிய முருகபக்தி பேராளர்கள் மனமாற பாராட்டுகின்றோம். அவருக்கு ஆசி கூறி அந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த செம்மைப்படுத்திய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மலேசிய முருகபக்தி பேராளர்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளார்கள். நம்மோடு சேர்ந்து மலேசியாவிலிருந்து மத்துமலை திருத்தலத்திலிருந்து தான் ஸ்ரீ நடராஜா தலைமையிலான ஒரு 30 பேர் கொண்ட குழுவும் நம்முடைய அமைச்சர் ஐயா திரு டாக்டர் ஸ்ரீ சரவணன் அவர்களுடன் பேராளர்களும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இது போன்ற இந்த முருகபக்தி மாநாடு முதல் முறையாக தமிழக அரசின் முயற்சியால், ஒரு அரசாங்கத்தின் முயற்சியால் ஒரு மாநாடு நடத்தினால் அது எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதற்கு இந்த மாநாடு ஒரு சாட்சியாக அமைந்தது. இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 4000 ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்தார்கள் என்று சொல்கின்றார்கள். அதில் 400 ஆய்வுக் கட்டுரைகள் பதிப்பிக்கப்பட்டன. நிறைய நல்ல முயற்சிகளை இந்த மாநாட்டு தீர்மானங்களில் கொண்டு வந்தார்.
உள்ளார்கள். சுமார் 15,000 பேராளர்கள் கலந்து கொண்ட இம்மாநாடு தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் மோகன் பாபு தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இவ்வேளையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கருணாநிதிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இம்மாநாட்டில் ஈப்போவை சேர்ந்த முருகன் பக்தர்களுடன் கோலாலம்பூர் முருக பக்தர்களும் இணைந்து கொண்டனர். இந்த முருகன் மாநாட்டில் 4000 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. அத்துடன் 6 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அவற்றில் ஒன்று முருகனின் இலக்கிய படைப்புகளின் ஆய்வு மையம் பழனியில் நிறுவ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மகப்பேறு மருத்துவர் ஜெயபாலன் குறிப்பிட்டார். முன்னே சென்ற ட்ரெய்லரை மோதிய லோரி 2 பலி. தேசம் செய்திகள் யுவராஜ். முன் சென்ற ட்ரெய்லர் லோரியை பின்தொடர்ந்து மோதிய அலுவலகம் பொருட்களை ஏற்றி வந்த 5 டன் எடை லோரி சம்பந்தப்பட்ட சாலை விபத்தில் லோரி ஓட்டுநர் மற்றும் அவரின் உதவியாளர் விபத்து நடந்த இடத்தில் பலியானனர். இவ்விபத்து திங்கட்கிழமை அதிகாலை 3:31 மணியளவில் மேற்கு கடற்கரை நெடுஞ்சாலை தெற்கு திசை 202 கிலோமீட்டர் சித்தியாவான் அருகே நிகழ்ந்தது. லோரிகள் சிக்குண்டு பலியான 48 வயது லோரி ஓட்டுநர் மற்றும் 28 வயது அவரின் உதவியாளரின் உடல் பின் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்பு பிரிவின் அதிகாரி ஒருவர் தகவல் தெரிவித்தார். சுங்கை ஸ்லீம் சுங்கை பர்ணம் ஆற்றில் டீசல் எண்ணெய் கசிவு. தேசம் செய்திகள் சாரா. பேரா சுற்றுச்சூழல் இலாக்கா அண்மையில் ஸ்லீம் மற்றும் பர்ணாம் ஆகிய 2 ஆற்றில் டீசல் எண்ணெய் கசிவு சம்பவம் தொடர்பாக முழு விசாரணை நடத்தும் என பேரா ஆட்சி மன்ற உறுப்பினர் தேகோ லிம் உறுதியளித்தார். மணல் அள்ளும் இயந்திரங்களை அகற்றும் நடவடிக்கையின் விளைவாக அதிலிருந்து டீசல் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதாக குறிப்பிட்டார். ஸ்லீம் ரிவர் சுங்கை கிளிந்தேங் நீர் சுத்திகரிப்பு நிலைய மேற்பார்வையாளர் இக்கசிவு சம்பவத்தை கண்டுபிடித்ததாக அவர் குறிப்பிட்டார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குராலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா, யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.